உலகம் முழுவதும் போர்ச்சூழல் கருமேகங்களாக இருக்கிற அந்த நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எங்கே சந்திக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார்? அதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிற நாடு எது தெரியுமா? சவுதி அரேபியா. இது பின்னணி உள்ள கணக்குகளை லண்டன் பிபிசி தனது செய்தியில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு சவுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன் சவுதியை தேர்ந்தெடுத்தார் என்பது பலருக்கு கேள்விகள் எழுந்தாலும் இந்த சந்திப்பு நடக்கும் என்று ட்ரம்ப் இந்த சந்திப்பு எப்போது நடக்கும் என்று கூறவில்லை. இருந்த போதிலும் இந்த சந்திப்பு மிக மிக விரைவாக நடக்கப் போகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் சவுதி இளவரசரும் முகமது பின் சல்மானும் பங்கேற்கலாம் என்று டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் புட்டின், யுக்ரைன் அதிபர் வெலன்ஸ்மீர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் அலைபேசியில் தனித்தனியாக சில நேரங்களில் மணி நேரம் பேசின பிறகு தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான வெளியிட்ட அறிக்கையில் ட்ரம்ப் புத்தினுக்கு இடையே நடைபெற்ற உரையாடல் குறித்தும் அமைதி பேச்சுவார்த்தைகள் தங்களின் நாடு தேர்வு செய்யப்பட்டது குறித்தும் மகிழ்ச்சி தெரிவித்திருந்தது. சவுதி அரேபியா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நீடித்த அமைதி நிலவ தன்னுடைய முயற்சிகளை சவுதி ராஜ்யம் தொடரும் என்றும் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறது. புட்டின் ட்ரம்ப் சந்திப்பை தங்கள் நாட்டில் நடத்த சீனா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் விரும்பியதாக கூறப்படுகிறது. தர்க்க ரீதியாக சவுதி அரேபியா சரியான இடமாக இருக்கும். ஏனென்றால் இந்த விவகாரத்தில் நடுநிலைத்தன்மையோடு அந்த நாடு திகழ்கிறது என்கிறார் பால் சலேம் என்கின்ற வாஷிங்டனில் அமர்ந்திருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் இன்ஸ்டிடியூஷனுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆவார் அவர். ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் போரில் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதால் அங்கே இந்த சந்திப்பை நடத்த இயலாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாரம்பரியமாக ஜெனீவா போன்ற நடுநிலை போக்கோடு இருக்கும் இடங்களில்தான் இந்த சந்திப்பை நடைபெறும். ஆனால் சுவிட்சர்லாந்து மற்றும் யூரோப் நாடுகளோடு ரஷ்யாவுடைய உறவு மிக மோசமாக உள்ளதால் இப்படி ஒரு மாற்று இடத்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. புதிய நம்பிக்கையோடு புதிய நம்பிக்கையை அந்நாடு கொண்டுள்ளது. சவுதி அரேபியா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒரு அங்கம் இல்லை என்கின்றார் அவர். சவுதி அரேபிய உறவுகள் குறித்து பேசக்கூடிய மிக முக்கிய ஆளுமைதான் இந்த கருத்தை தெரிவித்தார். சவுதி அரேபியா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒரு அங்கமாக இல்லை என்பதால் புட்டின் தான் கைது செய்யப்படுவோமோ என்ற அச்சம் எதுவுமின்றி அங்கே பயணிக்கலாம் என்றும் நிருபர்கள் தெரிவித்தார்கள். உக்ரைன் மீது படையெடுப்பில் போர் குற்றங்கள் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 2023 ஆண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் புட்டினை கைது செய்ய ஆணை பிறப்பித்தது. மார்க் இந்த நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது ரொம்ப முக்கியம் என்று பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கைதிகளை விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்திய நாடுகளில் சவுதி அரேபியாவும் ஒன்று. இந்த நடவடிக்கை மூலம் 2 நாடுகளின் நம்பிக்கையையும் சவுதி அரேபியா பெற்றிருக்கிறது. அதாவது அமெரிக்காவின் நம்பிக்கையும் ரஷ்யாவுடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கிறார்கள். 2 நாடுகளும் கைதிகளை விடுதலை செய்த போது ரஷ்யா 3 ஆண்டுகளாக தடுப்புச் சிறையில் வைத்திருந்த அமெரிக்க ஆசிரியர் மார்க் போகலையும் விடுதலை செய்தது. மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இந்த ஆசிரியரின் விடுதலையில் சவுதி இளவரசின் பங்கு மிக முக்கியம் என்று கூறுகிறார். இதுவும் இந்த கூட்டமைப்பு இங்கே கூடுவதற்கு ஒரு காரணம். மேலும் சவுதி அரேபியா தொடர்ச்சியாக ஜெலன்ஸ்கி மற்றும் புட்டினை பல்வேறு நிகழ்வுகளுக்கு அழைத்திருக்கிறது. மேலும் அமைதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி 2 நாடுகளையும் அது வலியுறுத்தி உள்ளது. இதை நோக்கமாக கொண்டு பல நாட்டு பிரதிகளோடு சர்வதேச சந்திப்பு ஒன்றையும் சவுதி நடத்தியது. 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் ரியாத் வந்த புட்டினை வரவேற்ற இளவரசர் சவுதி அரேபியா இளவரசர் சவுதி அரேபியா அரசு மற்றும் மக்கள் அதிகமாக மதிக்கும் சிறப்புமிக்க விருந்தினர் தான் ரஷ்ய அதிபர் புட்டின் என்று புகழாரம் சூட்டினார். வளைகுடா விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற அப்துல்லா பபூத், ஓமன், கத்தார் மற்றும் எமிரேட்ஸ் போன்ற சவுதி அரேபியாவும் மத்தியஸ்த பணியில் பங்கேற்க விரும்புவதாகவும் அவர் கூறுகிறார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் செல்வாக்குமிக்க ஒரு நாடாக தன்னை உயர்த்தி கொள்ள இந்த நடவடிக்கையில் சவுதி ஈடுபடுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த சந்திப்பை நடத்துவதால் சவுதி அரேபியாவும் ராஜ்ய ரீதியான நன்மைகளை அடையும் என்றும் கருத்துக்கள் வெளியாகியிருக்கிறது.
இதற்கு கைமாறாக ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் உடன்படிக்கை போன்ற அமெரிக்காவின் உத்தி சார்ந்த விவகாரங்களில் சவுதி அரேபியாவின் செயல்பாடுகள் அதிகம் இருக்கும். ஆப்ரஹாம் அக்கார்ட் உடன்படிக்கை 4 அரேபிய நாடுகள் மற்றும் யூத நாடான இஸ்ரேலுக்கு இடையில் இருக்கும் உறவுகளை இயல்பாக்க உருவாக்கப்பட்டது. பொருளாதாரம், நிதி, முதலீடு மற்றும் உத்தி உள்ளிட்ட காரணங்களுக்காக அமெரிக்கா சவுதி இடையான உறவை டொனால்டு ட்ரம்ப் வலுப்படுத்த விரும்புகிறார் என்று அமெரிக்காவின் செய்தி தொடர்பாளர்கள் சர்வதேச நிபுணர் திரு பால் குறிப்பிடுகிறார். வருங்காலத்தில் அமெரிக்கா சவுதி இஸ்ரேல் இடையான ஒப்பந்தத்தை கொண்டு வரும் முனைப்பில் அவர் செயல்படுகிறார் என்ற கருத்துக்கும் வலு சேர்க்கிறது. ட்ரம்பின் மத்திய கிழக்கு கொள்கைகளுக்காக, குறிப்பாக இஸ்ரேல் பலஸ்தீன விவகாரத்தில் சவுதி முக்கியமான நாடாக திகழ்கிறது என்றும் உத்தரீதியான தொடர்பியல் துறையிலும் அவைகள் பார்க்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. உலகில் அதிக அளவு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்கா. அதற்கு அடுத்த இடத்தில் சவுதியும் ரஷ்யாவும் உள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் உலக எரிசக்தி சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்திய போது கச்சா எண்ணெய் விலையை கட்டுக்குள் வைக்க சவுதி அரேபியா முக்கிய பங்காற்றியது என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 22 எண்ணெய் ஏற்றுமதிகளுடைய ஒபாக் கூட்டணியின் 8 உறுப்பு நாடுகள் ஒரு முடிவை எடுத்தன. இந்த 8 நாடுகளில் சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் உள்ளது. அதாவது எதிர்பார்த்ததை விட தேவை குறைவாக இருப்பது மற்றும் கூட்டணியில் இடம்பெறாத நாடுகளின் போட்டி மனப்பான்மை, உற்பத்தி ஆகிய காரணங்களால் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பை நிறுத்துவதாக இந்த நாடுகள் கூறின. பாரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்களை சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் பொதுவான எண்ணங்களை கொண்டுள்ளது என்ற கருத்தும் எழுந்திருக்கிறது. இதற்கிடையே டொனால்டு ட்ரம்ப் 2017 ஆண்டு அமெரிக்கா அதிபரான பிறகு முதல் அரசு பயணமாக சவுதி அரேபியாவுக்கு தான் சென்றார். உலக அரங்கில் சவுதியின் மதிப்பை இது உயர்த்தியது என்றும் அந்த பயணம் பார்க்கப்பட்டது. தற்போது மீண்டும் அவர் 2024 அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அவர் தன்னுடைய முதல் அரசு விஜயத்தை வெளிநாட்டு பயணமாக சவுதி அரேபியாவுக்கு தான் என மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான விலையையும் அவர் நிர்ணயித்திருக்கிறார். சவுதி அரேபியா 450 முதல் 500 பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை வாங்கும் என்றால் நான் சவுதிக்கு செல்வேன் என்றும் அவர் தன்னுடைய அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கடந்த மாதம் தெரிவித்திருந்தார். 2017 ஆண்டு சவுதி அரேபியாவுக்கு அவர் பயணம் மேற்கொண்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், இன்னும் சில நாட்களில் சவுதி அரேபியாவின் இளவரசர் அடுத்த 4 ஆண்டுகளில் சவுதி அரேபியா அமெரிக்காவில் சுமார் 600 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும், இது 1 டிரில்லியனுக்கு மேல் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. அருமையான செய்தி. சவுதி இளவரசர் அந்த மதிப்பை ஏன் நீங்கள் முழுமையாக 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக அறிவிக்கக்கூடாது என்று கேட்பேன் என்று டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்ற கூட்டத்திலும் கூட ட்ரம்ப் கூறினார். இப்படிப்பட்ட உறவுகள் இந்த 2 நாடுகளிடத்தில் இருக்கின்றன. ஏனென்றால் இவர்கள் பேசுகின்ற போது நான் நல்ல விதத்தில் நடந்து கொள்கிறோம் என்று ட்ரம்ப் அப்போது குறிப்பிட்டார். சவுதி எப்படி செய்கிறதோ அப்படியே நான் செய்ய நினைக்கிறேன், ஏனென்றால் நாங்கள் புரிந்துணர்வோடு செயல்படுகிறோம். ட்ரம்ப் சவுதி அரேபியாவை ஒரு முக்கிய பொருளாதார கூட்டாளியாக பார்க்கிறார். முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆசியாவில் அமெரிக்காவின் பொருளாதார ஆதிக்கத்தை செலுத்தியது போன்று ட்ரம்ப் வளைகுடா நாடுகளில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நிகழும் போட்டியில் ஒரு அம்சமாக சவுதி அரேபியாவில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்த டொனால்டு ட்ரம்ப் முயல்கிறார். சவுதி அரேபியா மனித உரிமைகள் தொடர்பான தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாகி வருகின்ற நிலையில் அமெரிக்கா தற்போது அங்கே சீர்திருத்தங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அபு தியாபும் சௌஹரும் சில கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். மத காவலர்கள் பணிகளை முடிவுக்கு கொண்டு வந்தது, பெண்களுக்கு ஓட்டுநர் உரிமை வழங்கியது போன்ற செயல்களை உலக அரங்கில் அந்த நாட்டிற்கு மிக நல்ல மதிப்பை பெற்று தந்ததாகவும் பிபிசி தன் கருத்துடே தெரிவிக்கின்றது. இதற்கிடையே இஸ்ரேலில் போர் நடக்குமா, இஸ்ரேல் பலஸ்தீனத்தை தாக்குவதற்கான முயற்சியில் சவுதி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. ஆனாலும் வரக்கூடிய செய்திகளினூடே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நாங்கள் முடிந்ததை செய்துவிட்டோம், இதனுடைய முடிவுகளை எடுக்கும் பொறுப்பில் இஸ்ரேல் மட்டுமே இருக்கிறது என்று நேற்று அவர் குறிப்பிட்டது தான் இங்கே முக்கியம். சவுதி மிக முக்கியமான நாடு. 1000 அதாவது அமெரிக்கா மதிப்பில் 1 டிரில்லியனை அவர்கள் சவுதியிலே மிக முக்கியமான AI தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அது அல்லாமல் 500 பில்லியன்
அமெரிக்க டாலர்களுக்கு அமெரிக்காவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறார்கள். இதே போன்று புட்டின் சந்திப்பையும் கூட டொனால்ட் ட்ரம்ப் சவுதியிலே விரும்புகிறார். இந்த தேசத்தின் நன்மைகளை எல்லாம் கொண்ட அமெரிக்க அரசு அவர்களுக்கு மாற்றமாக இஸ்ரேல் விடயத்தில் ஒருபோதும் நடந்து கொள்ள வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.